அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் ராகு, 2 சனி வக்கிரம், 6ஆம் இடத்தில் குரு அதிசாரமாக இருக்கிறார், 7ஆம் இடத்தில் கேது, 8 சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10 சூரியன், செவ்வாய், புதன். தங்களுடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அதிகம் மதிக்கப்படுவீர்கள். நெருக்கடிகள் நீங்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உத்தியோகம் செய்பவர்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனமாக இருத்தல் வேண்டும். சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்வீர்கள். ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசிக்கு 6இல் உச்சம் பெற்று உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் 2ஆம் இடம் பலம் பெறுகிறது. அதாவது குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக இருக்கிறார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மீன ராசியில் உள்ள சனியை பார்க்கிறார். நன்மை. பொருளாதார நிலை உயரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு உண்டு. வெகு நாள் வராத பணம் வந்து சேரும். 9இல் இருந்த சூரியன் 10ஆம் இடத்தில் நுழைவதால் அரசாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி உண்டு. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சூரியனோடு செவ்வாய் இணைந்து குருவும் பார்ப்பதால் வீடு மனை வாங்குவதில் விற்பதில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட் மனைகளை நல்ல விலைக்கு தாங்கள் விற்பீர்கள். செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் சகோதர உறவுகள் மேம்படும். ஆகவே தங்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் 15ஆம் தேதி காலை 3:52 முதல் 17ஆம் தேதி பிற்பகல் 3:35 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகவே வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருங்கள். சற்று சிக்கனமாக இருங்கள். தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.